தமிழின் இனிமை 10வது பதிப்பை நமது அன்பும் அகிலமும் யூடியூப் சேனலில் பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பதிவு ரொம்பவும் ஒரு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டான பதிவாக பிள்ளைகளுக்கு அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பார்த்தீர்களால் இந்த பதிவில் முடியும் எழுத்தில் தொடங்கும் சொற்கள், அதாவது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் சிறகு என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த கூ என்ற இடத்தில் முடிந்திருக்கிறது. அந்த கூ என்ற இடத்தை கொண்டு நாம் புதிய சொல் அமைக்கிறோம். கூ என்ற இடத்திற்கு குடை. அதே போல் அந்த கூ என்ற இடத்தில் முடிந்திருக்கிறதால் அந்த மறுபடியும் அந்த கூ என்ற இடத்தை எடுத்து குடுமி என்று நாம் புதிய சொற்களை உருவாக்கலாம். அதுபோலவே ஊசி என்று எடுத்துக்கொண்டால் சி என்ற இடத்தில் முடிந்திருக்கிறது. அந்த சி என்ற இடத்தை கொண்டு சிரிப்பு, சிகரம் என்று நாம் புதிய சொற்களை அமைக்கலாம். அடுத்தாற் போல் பாப்பா என்று எடுத்துக்கொண்டால் பா என்ற இடத்தில் முடிந்துள்ளது. அந்த பா என்ற இடத்தில் தொடங்குவது பாடம், பாவை என்று நாம் எழுதலாம். இது மாதிரி நிறைய சொற்களை எழுதலாம். அடுத்தது போல் மாமா என்று எடுத்துக்கொண்டால் பா என்ற இடத்தில் முடிந்துள்ளது. அது தொடக்கமாக மாம்பழம் மற்றும் மாவடு, மாளிகை என்று நாம் புதிய சொற்களை உருவாக்கலாம். அடுத்தாற் போல் ஔவை, இந்த வை என்ற இடத்தில் முடிவுள்ளதால் வைகாசி, வைத்தியர் என்று நாம் இது மாதிரி புதிய சொல்லை உருவாக்கலாம். அடுத்த போல் சக்தி, தீ என்ற இடத்தில் முடிந்துள்ளது. அதை தொடக்கமாக தில்லை, திருமலை என்று நாம் புதிய சொல்லை உருவாக்குகிறோம். அடுத்தாற் போல் குருதி, இதில் தீ என்ற இடத்து முடிந்துள்ளது. அந்த தீ என்ற தொடக்கமாக திசை, திங்கள் என்று நாம் புதிய சொல்லை அமைக்கிறோம். அடுத்து குருவி என்று எடுத்துக்கொண்டால் வி என்ற இடத்தில் முடியுது. விடை, வில், விளக்கு, இன்னும் நிறைய சொற்களை அந்த வி என்ற இடத்தில் நாம் தொடங்கலாம். அடுத்தாற் போல் ஆவி, வி என்ற இடத்தில் முடிந்துள்ளது. அதற்கு விடுதலை, விடை, விருப்பம், கடைசியாக விளைவு என்று நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆக இந்த பதிவிலே ஒரு சொல்லினுடைய கடைசி எழுத்தை கொண்டு அந்த கடைசி எழுத்தை முதல் எழுத்தாக நம்ம புதிய சொற்களை உருவாக்கலாம். நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், இது தமிழில் தனி சிறப்புடையது. இந்த இதை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு தமிழை சுலபமான முறையில் சொல்லித்தரலாம். தமிழில் நிறைய மதிப்பெண்கள் பெறலாம். பிள்ளைகளை உட்கார வைத்து நான் திரும்ப வேண்டுகிறேன், என்னுடைய பதிவை பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. இதை பற்றியெல்லாம் நான் எந்த விதமான வருத்தமும் படவில்லை. இதை பாருங்கள், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தமிழை கற்றுக்கலாம், ரொம்ப சுலபம், நிறைய மதிப்பெண்கள் வாங்கலாம். இதையெல்லாம் தாண்டி இந்த ஃபோன், இந்த டச் ஸ்க்ரீனில் கொண்ட ஃபோனிலிருந்து பிள்ளைகள் விடுபட வேண்டுமானால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு அவங்களை மடைமாற்றம் செய்து அவர்களுக்கு அவர்களுடைய நேரத்தை பயன்படுத்துவதோடு அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கற்பனா திறனையும் வளர்க்கலாம். ஆகையால் இந்த பதிவை பார்ப்பீர்களானால் மிகவும் உபயோகமானதாக இருக்கும். இது 10வது பதிப்பு. இன்னும் இதுபோல் இன்னும் நிறைய பதிவுகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த பதிவை பாருங்கள், குழந்தைகளுக்கு சொல்லித்தருங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நிறைய பார்த்து கொண்டிருப்பதாக அறிகிறேன். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. ஷேர் செய்யுங்க, கமெண்ட் கொடுங்க. வாழ்த்துகள். வாழிய பல்லாண்டு.